இதுவும் ஒரு காதல். இன்று என் முதலாவது திருமண நாள். நம்ம திருமண நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறேன். ஆனால் யாரும் வரமாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். என்னை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி லூசு, சைக்கோன்னு சொல்லுறாங்க. இதையெல்லாம் கேட்கிறப்போ அழுது உன் முன்னாடி வந்து உட்கார்ந்து விடுகிறேன்டி. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பாசமான உன்னோட வாழை அவளுக்கு கொடுத்து வைக்கலையேடி சொல்கிறாங்க. அவங்க அப்படி சொல்கிறப்ப என் மனசில் தோணுறது என்ன தெரியுமா? நான் உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கேன்னா நீ என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருப்பேன்னு. நினைவுகளோடு வாழ்கிறவங்க தான் பழசையெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் நிழலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உன் நிழலோடடி நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீ சொல்லியிருக்கிறியோ இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கிறேன். நண்பர்களே, இது நான் உங்கள் விஜே. நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரி சேனல். நீங்கள் இப்பொழுதுதான் முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாங்க தொடர்ந்து கதைக்குள் போகலாம். இனிமேலும் உன் நிழலை தவிர எதுவும் எனக்கு வேண்டாம். நீ விட்டு போன சூழல நடந்தாலே நான் ரொம்ப தூரம் போகலாம். கண்டிப்பா தடம் புரளாம உன் நிழலையே நடப்பேண்டி. மனதிற்குள் இதை சொல்லி முடிக்கும் பொழுது விஜய் கண்ணிலிருந்து நீர் கரைந்து ஓடியது. கலங்கிய கண்களோடு சுவரில் சாய்ந்த வண்ணம் எதிரே இருந்த தனது திருமண புகைப்படத்தை பார்த்தவாறு அமர்ந்திருந்தான் விஜய். அறையை சுற்றி எங்கும் பூக்கள் மற்றும் சாம்பிராணி வாசனை. இவன் மனது மட்டும் குமுறி குமுறி அழுது கொண்டிருந்தது. கூட அழ ஒருவருமில்லை என்பதுதான் கொடுமை. ஐஸ் பெட்டிக்குள் சில நாட்கள் வைத்திருந்த ஒரு பெண்ணின் உடலில் கையை பிடித்து அவள் விரலில் திருமண மோதிரத்தை விஜய் அணிவிப்பது போல் அமைந்திருந்தது அந்த புகைப்படம். இதை உற்று பார்த்து கொண்டிருந்த விஜயின் கண்கள் வழியாக அந்த புகைப்படம் விரிகிறது. இயேசுவை போல் சிலுவையில் அறையுங்கள் என்றேன். காலவன் என் கன்னத்தில் திரும்பி அறைந்தான். எப்படி என்று சொல்கிறேன். அழகான சாலை, இருபுறமும் மரங்கள் படர்ந்து மலர்கள் சாலையில் விழும் காலை வேலை. யாருமற்ற அமைதியான அந்த சாலையில் விஜயும் அவன் காதலியும் கைகோர்த்து பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தனர். காலேஜ் டேஸில் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் யாருக்கிட்டையும் பேசாம எப்போதும் கிரிக்கெட்டு, ஃப்ரெண்ட்ஸு சுற்றிட்டு இருந்த நேரத்தில் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு அறிமுகமான. நான் பதிலே பேசாமல் போயிட்டேன். துரத்தின, நான் திட்டினேன். நீ கொஞ்சம் கூட வருத்தப்படலை. கேட்டதற்கு என் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச. அந்த சிரிப்பில் விழுந்தவன் தான் இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லை. நான் எங்கே போனாலும் என் பின்னாலேயே வந்துக்கிட்டே இருந்த. நானும் உன்னை ஏற்றுக்கிட்ட போது நீ சொன்னாய், இனி பாருடா, பாசம்னா என்னான்னு காட்ட போகிறேன் உனக்குன்னு. உலகம்னா என்னான்னு சுற்றி காட்டுறேன் வா என்று சொல்லிட்டு என் கை பிடிச்சவ தான் நீ. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நான் தனியாக இருந்தது இல்லை. இப்படியும் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கேன்னு ஆச்சரியப்பட்ட நாள் அது. மொத்தத்தில் நீ இல்லாமல் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு என்னை கொண்டு போயிட்ட. அந்த வருடங்கள் கனவில் ஒரு கவிதை போல போயிடுச்சு. என் கல்லூரி காலம் வகுப்பறையில் ஒரு தாஜ்மஹால், வறண்டாவில் ஒரு தாஜ்மஹால், மைதானத்தில் ஒரு மஹால். நீ எங்கெல்லாம் சென்றாயோ அங்கெல்லாம் கட்டி குவித்தேன் என் காதல் சின்னங்களை. நீ வேலைக்கு போய் எனக்கு வேலை வாங்கி தந்தாய். எனக்கு எல்லாமா இருந்தாய். இனி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நம்ம காதலை நம்ம வீட்டில் சொன்னோம். அதுக்கப்புறம் எத்தனை போராட்டம், எத்தனை சண்டை. நினைத்தாலே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? நீ மட்டும் இவ்வளவு தெளிவா இல்லைன்னா நம்ம அப்பா அம்மா காதலுக்கு பச்சை கொடி காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க ஓகே சொன்னதும் உன் முகத்தை பார்த்த நான் வியந்து நின்றேன்டி. இவ்வளவு ஒரு மலர்ச்சி இதுக்கு முன்னாடி உன் முகத்தை நான் பார்த்ததில்லடி. அந்த அளவிற்கு என்னை பிடிக்குமாடி உனக்கு? நாம எவ்வளவு பேசுவோம். நீ சொல்வியே, விஜய் நீ வயசானாலும் எப்பவும் இப்படியே இருக்கணும்மா, ட்ரிம்மா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எங்கே போனாலும் சுற்றி இருக்கிறவங்கள விட பெஸ்ட்டாக இருக்கணும். நீ, நான், நம்ம அப்பா அம்மா அவங்களோட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து
எல்லாரும் பொறாமைப்படணும்டா. நீ ஆசைப்படுவியே, நமக்கு முதல்ல பிறக்கிறது ரெட்டை குழந்தையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு. கடைசி 6 வருஷத்துல ஒரு நாளாவது எனக்கு குட் மார்னிங் சொல்லாம உனக்கு பொழுது விடிஞ்சிருக்கா? ஒரு நாளாவது சாப்பிட்டியான்னு கேட்காம நீ சாப்பிட்ருக்கியா? அந்த யமன் மட்டும் நம் வாழ்க்கையில வரலைன்னா எப்பாடு பட்டாவது நீ ஆசைப்பட்டது எல்லாம் பண்ணியிருப்பேண்டி. அன்று ஏன் உன்னை பார்க்க வேண்டும் என்று அழைத்தேன்? எதுக்கு அந்த ரோட்ல நாம் போனோம்? அந்த காட்சிய இப்ப நினைச்சாலும் நெஞ்சு பதறுதுடி. ஐயோ! அந்த சாலை வழியாக விஜயும் அவன் காதலியும் நடந்து கொண்டிருந்தனர். சாலை முடியும் இடத்தில் ஒரு டீ வளைவு. அந்த இடத்தை அவர்கள் அடையும் நேரம் விஜயின் காதலி கையில் இருந்த பர்ஸ் தவறி முன்னால் விழுந்தது. அதை குனிந்து எடுக்க முயல அந்த கொடூர நிகழ்வு நிறைவேறியது. இவள் குனிவது தெரியாமல் வந்த ஒரு வண்டி இவள் தலையில் வேகமாக உரசி சென்றது. சுருண்டு விழுந்தால் அந்த இடத்திலேயே. அவள் உயிர் கண் இமைக்கும் நேரத்தில் விஜய் மடியில் பிரிந்தது. கல்யாணத்திற்கு 3 நாட்களே இருந்த நிலையில் இந்த சம்பவம் விஜயை ரொம்ப பாதித்தது. அவள் இறந்தாள் என்பதை அவன் நம்ப முடியவில்லை. என் உயிர் இவளை இப்படியே புதைக்க அனுமதிக்க மாட்டேன். என் மனைவியாகத்தான் இவள் சொர்க்கம் செல்ல வேண்டும். யார் என்ன சொன்னாலும் என் முடிவில் மாற்றமில்லை. வெற்றி பெற்றது யார், யமனா நானா? யமனே, இதற்கு வருந்துவாய் நீ. அவள் பாசத்தால் உன்னையும் தோற்கடிப்பாள். அவள் இறந்த செய்தியை விஜய் யாரிடமும் சொல்லவில்லை. எதிர்பார்த்தபடி திருமண நாள் வரவே வந்தவர்கள் ஆச்சரியமும் வருத்தமும் கலந்து பார்த்தனர். விஜய் தன் எண்ணத்திலிருந்து மாறுவதாக இல்லை. பாதிரியார் ஜபங்கள் செய்ய திருமணத்திற்கு தயாரானான் விஜய். திருமண மோதிரத்தை அணிவிக்க கூறி கையில் கொடுத்தனர். அவள் படுத்திருக்கும் பெட்டியின் கண்ணாடி கதவுகள் திறந்தனர். உடல் அழுகி வந்த நாற்றம் அறை முழுவதும் பரவ சுற்றி இருந்த அனைவரும் மூக்கை மூடி அழுத காட்சி பார்ப்பவர்கள் மனதை கண்டிப்பாக உருக்கும். விஜய் அவள் கையை எடுத்து விரலில் மோதிரத்தை அணிவித்தான். இதை பார்த்து கொண்டிருந்த கேமராக்கள் அதை கிளிக் செய்தது. அந்த புகைப்படத்தை தான் விஜய் பார்த்தவாறு அமர்ந்திருந்தான். கண்கள் அழுது கலங்கி உறைந்திருந்தது. கண்களை துடைத்துவிட்டு எழுந்து நடந்தான். மீண்டும் அதே சாலை. ஆனால் கை கோர்க்கத்தான் கைகள் இல்லை. ஆனால் அவள் தடங்கள் இருந்தது. அதன் மேல் நடந்தான். மலர்கள் பொழிந்தன. மரங்கள், அன்பே, உன் நிழல்தான் என்னுடன் நடக்கிறது. அதன் சுவட்டிலேயே நடக்கிறேன் நான். என் செல்லமே, இன்று உனக்கு பிரசவ நாள். நமக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கப் போகிறது. இப்போது நான் அனாதை விடுதிக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். நீண்ட அமைதியுடன் சாலை போக அவள் நிழல் சுவடுகள் அவனுக்கு வழிகாட்டியது. எல்லையில் எனக்கும் ஒரு சின்னம் எழுப்புங்கள், அதில் இதுவும் ஒரு காதல் என்று மறக்காமல் எழுதுங்கள். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.